நெய்வேலியில் NLC நிறுவனம் காற்று நீரை மாசுபடுத்தி வருவதாக புகார். கிராம மக்களுடன் சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆர்ப்பாட்டம். நிர்வாகத்திற்கு எங்கள் நிலத்தை எடுக்காதே. இன்னைக்கு பாருங்க, இது நாள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு 300 பேருக்கு ஊரக வேலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் DRDA வேலை போட்டு கொடுத்திருக்கு. ஏன் இந்த போராட்டத்துக்கு 10 மணிக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு தடுக்கிற ஒரு சூழ்ச்சி. அப்ப போராடுறதுக்கு போனீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டுருவோம், உங்களுக்கு இழப்பீடு தர மாட்டோம், உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும். மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற வேல்முருகன் ஆகிய நான் ஆயிரக்கணக்கான என் கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆக இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் NLCயும் எங்களிடம் காட்டக்கூடாது. 30 ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அவங்க கேட்கற ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க. ஏற்கனவே நிலம் எடுத்ததுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்க. அந்த ரீசர்ச்ல இருக்கிற தடையை நீக்குங்க. இதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை. இங்க இருக்கிற தண்ணி தொட்டி உடைக்கிறது, ரோட்டை உடைக்கிறது, பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது, பால்வாடை உடைக்கிறதுலாம் நிறுத்தணும். மீறி வந்தீங்கன்னா அரசு இயந்திரமாக இருந்தாலும் அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.